ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பெரியவா சரணம். நீ வீட்டை விட்டு எப்போது வெளியே சென்றாலும் சரி, அந்த செல்லக்கூடிய அந்த நேரையில அந்த வேளையில நீ இப்படிப்பட்ட ஒரு பொருளை மறக்காமல் எடுத்துட்டு போ. நீ வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது இப்படிப்பட்ட இந்த ஒரு பொருளை எடுத்துட்டு போறது மூலியமா உன்னுடைய வாழ்க்கையில நீ நினைத்து போற எந்த ஒரு காரியத்துக்கு நினைச்சிட்டு போறியோ, எந்த ஒரு காரியம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டு போறியோ அது உடனே நிறைவேறும். அல்லது எனக்கு ஒரு விஷயம் கிடைக்க வேண்டியிருக்கு சாமி, நான் எங்ககிட்ட கொடுத்த பணத்தை வாங்க போறேன், இல்ல என்னுடைய அக்ரிமெண்ட் சைன் பண்ண போறேன், இந்த மாதிரி எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, நீங்க எந்த ஒரு விஷயத்தை நினைச்சு போறீங்களோ அது உடனடியாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறுங்க. நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையவே இது மாற்றக்கூடிய ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரமா இருக்க போகுது. அதனால நீங்க இதை தவற விட்டுறாதீங்க. கண்டிப்பா சொல்றேங்க, நிச்சயமா நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு எளிமையான ஒரு பரிகாரமா இது இருக்க போகுது. அதாவது நீங்க வீட்டை விட்டு போறீங்க, எப்பவுமே நம்ம வெளியே வீட்டை விட்டு போவோம், ஏதாச்சும் ஒரு காரியத்துக்கோ வேலைக்காகோ. அப்படி போகும்போது இதை மறக்காம எட்டு போனோம் அப்படின்னா நம்ம எதுக்காக அதை போறோமோ, என்ன நினைச்சிட்டு போறோமோ அது கட்டாயமா பயனளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். சாமி இது எனக்கு செய்யணும் சாமி அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா இது எப்ப வேணாலும் செய்யலாங்க, என்னைக்குனாலும் செய்யலாங்க, எந்த வருஷத்தினாலும் செய்யலாங்க, எத்தனை ஆண்டுகள் கழிச்சுனாலும் செய்யலாங்க. இப்போ உங்க பையன் ஒரு எக்ஸாம் எழுத போவோம், அவங்க எக்ஸாம் எழுத போறாங்க, அவங்களுடைய வாழ்க்கை நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இதை பெரியவா கொடுத்து சொன்னேன், பெரியவா சொன்ன பொருளை எடுத்துட்டு உங்களுடைய பசங்க கையில கொடுத்து எக்ஸாம் எழுத அனுப்புறீங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கான தன்னம்பிக்கை கிடைக்கும். அவங்க படிச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் மறக்காமலும் அந்த கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்று அந்த படிச்ச விஷயங்களே அங்க கொஸ்டின் பேப்பரா கூட வரும். ஏன்னா அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு பொருள் இதுல இருக்கு. அதனால வீட்டை விட்டு நம்ம வெளியே போறச்ச இந்த ஒரு பொருளை மறக்காம எடுத்துட்டு போறோம் அப்படின்னா அந்த தெய்வத்தினுடைய முழு அனுகிரகமும் கிடைக்கும். அந்த தெய்வம் நம்மளுடைய பிள்ளைகளுக்காக அனுகரிக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பொருளாகவும் இது மாறும். அதனால எப்போது வீட்டை விட்டு சென்றாலும் சரிங்க, நீங்க உங்களுடைய மனசுல ஒரு காரியத்தை வச்சுட்டு போறீங்க, சும்மா வீட்டு விட்டு போறோன்னா பிரச்சனை இல்லை, ஏதோ ஒரு காரியம் நடக்கணும், ஏதோ ரொம்ப நாளா ஆசைப்பட்ட காரியம் நடக்காமலே இருக்கு சாமி, ரொம்ப தள்ளி போயிட்டே இருக்கு சாமின்ற போது அவர்கள் மட்டும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தாராளமா எடுத்து போலாங்க. இப்படிப்பட்ட விஷயத்தை எட்டு போறது மூலியமா மிகப்பெரிய மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இது அமைச்சு கொடுக்க போகுது. நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய நன்மைகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில இது கிடைக்க போகுது. சரி, இந்த வீட்டை விட்டு போறச்ச எந்த பொருள் எட்டு போகணும், எட்டு போனா நிச்சயம் நடக்கும் அப்படின்ற பல கேள்விகள் வரும். அதை எல்லாத்துக்குமே தெளிவான பதிலா நம்ம இந்த ஒரு பதில பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளர் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை முழுமைக்கும் பாருங்க, அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு தெளிவாக புரியும். சரி, முதல்ல இந்த ஒரு பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யணும் அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா, இந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே இதை செய்ய முடியும். சின்ன பெரியவர்கள் குழந்தைகள்னு யார் வேணாலும் வீட்டை விட்டு வெளியே போறாங்க அப்படின்ற போது அவர்கள் தாராளமாக இப்படிப்பட்ட ஒரு பொருளை எடுத்துட்டு போகலாம், தப்பு கிடையாது. இவங்க தான்றது கிடையாது. சரிங்களா? சரி, இதை எட்டு போறதுனால என்னங்க சாமி நடக்கும்னா, நீங்க எட்டு போய் பாருங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கே அதனுடைய பலன் என்பது தெரிய ஆரம்பிக்கும். சரிங்களா? சரி, இப்போ உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்ய வேண்டிய அந்த முக்கியமான விஷயத்துக்கு வந்தாச்சு. அதாவது இந்த ஒரு பொருளை எட்டு போறீங்க, போன பொருள் என்ன செய்யணுன்ற கேள்வி வரும். அதாவது வீட்டை விட்டு நீங்க ஒரு பொருளை எட்டு போறீங்க அப்படின்னா திருப்பி வரும்போது அதை வீட்டுக்குள்ள இந்த ஒரு பொருளை கொண்டு வரணும் அவசியம் கிடையாதுங்க. அதை வர வழியிலேயே ஒரு மரத்துக்கு கீழே இல்லை ஒரு கோவில் இருக்கக்கூடிய இடங்கள்ல இந்த மாதிரி நீங்க போட்டு வந்துடலாம். முக்கியமா கால்மிதி அதிகமா படாத இடங்கள் பார்த்து போட்டீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். சரிங்களா? அதுக்குன்னு குப்பையெல்லாம் போட்டுறாதீங்க. மரத்துக்கு கீழே போட்டாலே போதும். மரத்துக்கு கீழே லைட்டா கிளறி கூட தோண்டி மாதிரி போட்டு வரலாம் கூட தாராளமாக செஞ்சுவாங்க, தப்பு கிடையாது. சரி, இப்போ நீங்க வீட்டை விட்டு வெளியே போறச்ச என்ன பொருள் எட்டு போகணும் அப்படின்ற கேள்விதான் உங்களுக்கு இப்போ பயங்கரமா தோணிக்கிட்டு இருக்கும்ல. நான் சொல்றேன், இப்படிப்பட்ட இந்த ஒரே ஒரு பொருள் போதுங்க, ரொம்பலாம் இல்லைங்க, ரொம்ப பொருள்லாம் எட்டு போகணும் அவசியம் இல்லை. ஒரே ஒத்த பொருள் போதும் உங்க வாழ்க்கையினுடைய தலையெழுத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு பொருள் அது இதுல இருக்கு. அப்படி என்ன பொருள் கேட்குறீங்களா? வேற ஒன்றும் இல்லைங்க, இந்த ஏலக்காய். ஏலக்காயில் என்னங்க சாமி இருக்கு, அதை பெருசா என்னங்க சாமி ஆக போகுது அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஏலக்காய் மிகவும் சக்தி வாய்ந்த முக்கியமான ஒரு பொருளாகவே இருக்குதுங்க. இப்படிப்பட்ட ஒரு பொருளை நீங்க எடுத்துட்டு போறது மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய நன்மைகளையும் மாற்றத்தையும் இது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு நன்மைகள் அமைச்சு தரக்கூடிய ஒரு எளிமையான ஒரு பொருள்னா அது இதுதாங்க. அதனால எவ்வித பயமோ இல்லை கவலைகளோ இல்லாமல் இந்த ஒரு விஷயத்த நீங்க கட்டாயமா செஞ்சு பார்க்கணும். அப்படி செய்வது மூலியமாக மிகப்பெரிய மாறுதலையும் முன்னேற்றங்களையும் இது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு நன்மைகள் தரக்கூடிய எளிமையான ஒரு பொருள், சக்தி வாய்ந்த ஒரு பொருள் அப்படின்னா அது இது ஒண்ணுதான். அதனால நீங்க எக்காரணத்தை கொண்டும் இதை செய்யாம மட்டும் இருக்காதீங்க. தயவு செஞ்சு உங்களுடைய வீட்டை விட்டு வெளியே போகும்போது இந்த ஏலக்காயை மட்டும் எடுத்துட்டு போங்க. கண்டிப்பா இது உங்களுடைய வாழ்க்கையில மிகவும் பயனளிக்கக்கூடிய ஒன்றாகவும் மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்றாகவும் மாறும். உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளுக்கும் நல்லதுக்குமான ஒரு மாற்றத்தை இது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்க போகுது. கண்டிப்பா சொல்றேங்க, இந்த ஒரு பொருள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாறுதலையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும்ன்றதுல மாற்று கருத்து இல்லை. எவர் டு எவர் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படிதாங்க இது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாறுதலையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பொருள் இதுதான்.
அதனால் முழு விருப்பத்துடன் நம்பிக்கையோடும் இந்த ஒரு பொருளை உங்களுடைய வீட்டை விட்டு வெளியே போச்சு எப்போனாலும் கொண்டு போங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். நம்பிக்கையோடு செய்வார்கள், நல்லது நடக்கட்டும். அந்த தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் போது உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய மாறுதலை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக அமையும். நம்புங்கள், நல்லதே நடக்கட்டும். நம்பிக்கையோடு செய்வார்கள், நல்லதே நடக்கும். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. நன்றி, வணக்கம்.